மதன் ஆளியாயிட்டே இருக்கு. பொண்ணாத்துக்காரா பொண்ணு அழிச்சுன்னு வாங்க. சரிங்க வாங்க. ரோஜாவா அந்த குழந்தை வந்து சாட்சி சொன்னா கோர்ட்டே ஒத்துக்கும். நீ தப்பிக்கவே முடியாது. என்னடா அங்கேயும் இங்கேயும் பாக்குற? போலீஸ் ஆபீசர் அருள் வந்துருவானு ரொம்ப பதட்டமா இருக்குமா, அதான் பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன். மணமேடையில் உட்காந்துட்டு திருட மாதிரி திருத்தணும் முடிக்காத. சிரிச்ச முகமா இரு. இப்ப பொண்ணு வந்துடும், டக்குன்னு தாலி கட்டிட்டுனா எல்லாம் சரியாயிடும். புரியுதா? ராஜாத்தி என் கண்ணு. அர்க்காணி மாலை இடுமா, மாலை இடு. பொண்ண பொண்ணு மதன் எவ்வளவு லக்கின்னு. நல்ல சூப்பர் பேர் இல்ல? ஆமா ஆமா. மதன் பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கடா. சூப்பர் செலக்ஷன். நம்ம டீம்லயே நீ தாண்டா கொடுத்துச்சு. அம்பிகாயை நமஹ. ஓம் மகாலட்சுமி நமஹ. ஓம் தனலட்சுமி நமஹ. ஓம் தைரியலட்சுமி நமஹ. லட்சுமி நமஹ. ஓம் மாங்கல்யலட்சுமி நமஹ. ஓம் மகாலட்சுமி நமஹ. ஐஸ்வர்யமே நமஹ. லட்சுமி நமஹ. திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் பெரியவாள்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கி வந்துருவோம். ஓம் அக்னயே ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி நமஹ. ஓம் பிரகிருத்யை நமஹ. ஓம் விகிருத்யை நமஹ. ஓம் வித்யாயை நமஹ. ஓம் சர்வபூதகிதப்ரதாயை நமஹ. ஓம் ஸ்ரத்தாயை நமஹ. ஓம் விபூதியை நமஹ. ஓம் சுரம்யை நமஹ. ஓம் சுவாதியாயை நமஹ. ஓம் வாச்சை நமஹ. ஓம் பத்மாலயாயை நமஹ.
டாக்டர் மதனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மதன் தான் மாப்பிள்ள. இந்த பொண்ணு ரங்கம் சக்தியை காதலிச்சிருக்கான். அக்கா புள்ளையாச்சே, இவனுக்கே சக்தியை கல்யாணம் பண்ணி வைப்போனே. இவனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நாங்க டாக்டர் சார் ஏதோ தெரியாம பட்டுச்சு. சக்தி சக்தி என்னைய மன்னிச்சிரு சக்தி. உன் மேல பொறாமப்பட்டோம். நீ எனக்கு மனைவியா வரலன்னு வருத்தப்பட்டோம். நான் மண்டபத்தை விட்டு வரல. டாக்டர் சார் என்னைய எவ்வளவா கேவலப்படுத்தி இருக்கிறார். நான் அதுக்காக கூட வெளியே வரல. என்னைய சங்கடப்படுத்துறவங்களை விட எனக்கு சக்தி தான் முக்கியம். நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சக்தி. எனக்காக எத்தனையோ முறை நீயும் சின்னதாவும் மாப்பிள்ளை வீட்டுல ஆதரவா பேசிருக்கீங்க. அதுக்காகவாவது உன் கண்ணால முடிகிற வரைக்கும் நான் இருந்திருக்கணும். ஆனா என்னால முடியலையே சக்தி. உன்னை நினைச்சா என் ஆத்தா பொண்ணு தாய் நினைவுதான் வருது. உன்னை மறந்தாலும் என் ஆத்தா நினைவுதான் எனக்கு வருது. என் ஆத்தாவுக்கு என்னை விட உன் மேலதான் உசுறு. ஆமா சக்தி, என் ஆத்தாவோட கடைசி ஆசை உன்னை நான் கண்ணாலம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுதான். சக்தி நீ படிச்சவன். உன்னை நான் கண்ணால பண்ணா நான் நல்லா இருப்பேன்னு என் ஆத்தா நினைச்சிருச்சு. அதே என் ஆத்தா சின்ன ஆத்தா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு உசுர விட்டுடுச்சு. இது சத்தியம்க்கா. என்னைய மன்னிச்சிரு சக்தி. உன்னோட கழுத்துல இப்படி வேற ஒருத்தர் தாலி கட்டுறத என்னால பார்க்க முடியல சக்தி. எனக்கு பொறாமையெல்லாம் இல்ல சக்தி. ஆனா என் மனசுதான் அங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. என் மனசுக்குள்ள இன்னும் நீதான் இருக்கிற சக்தி. உன் நினைப்பையெல்லாம் அடிச்சுட்டேன்னு சொன்னே போய் சக்தி. அது போயின்னு இப்பதே என்னால உணர முடியுது சக்தி. சக்தி உன்னைய மனசுல இருந்து எடுக்க முடியலையே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆத்தா சொல்லிச்சு, பொண்ணு ரங்கா சக்திய நீதான் கைப்பிடிக்கணும்னு. அதத்தே
நானே நினைச்சாலும் மறக்க முடியல சக்தி. நானே சாகிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் சக்தி. மால்யாம்பராயை நமஹ. ஓம் இந்நேரம் டாக்டர் சர்வா கழுத்துல தாலியை கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல நீ எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். நீ நல்லபடியா வாழணும் சக்தி. வேற என்ன? ஆனா சாமி. ஓம் ஸ்ரீயை நமஹ. ஓம் சாந்தாயை நமஹ. ஓம் சுக்லமால்யாம்பராயை நமஹ. ஓம் ஸ்ரீயை நமஹ. ஓம் பாஸ்கரியை நமஹ. ஓம் பில்வலயாயை நமஹ. ஓம் அக்னயே ஸ்வாஹா. அக்னயே தன்னமமா சோமாய இங்க மண்டபத்துல பொண்ணுரங்க மாமாவே காணோம். அக்னயே ஸ்வாஹா. அக்னயே தன்னமமா அத்தை ஆரம்பப்ரயம் மத்தியே என்னம்மா என்னம்மா சர்வப்ராய பொண்ணுரங்க மாமா ஆளிய காணோம். இங்கதானம்மா இருந்தா? தாலியை தொட்டு ஆசீர்வாதம் கூட பண்ணானே. ஸ்ரீ விஷ்ணு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எங்க போனாரு? முகூர்த்த நேரத்துல அவர் பக்கத்துல இருக்க வேண்டாமா? இங்கதாம்மா மண்டபத்துல இருப்பான், வந்துருவான். அவன் எப்படி வராம போவான்? நீ எதையும் யோசிக்காத. தாலி கட்டும்போது கரெக்டா வந்துருவான். இல்ல அத்தை, மாமாவை போய் கூட்டிட்டு வாங்க. டேய் பொண்ணு, எங்க போனா இவன்? டேய் பொண்ணுரங்கம், பொண்ணுரங்கம். மகாலட்சுமி நமஸ்வாஹா. நமஸ்தேஸ்து மகாமாயே. என்ன சக்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இல்ல ஏதோ நர்வஸா இருக்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஸ்வாஹா. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே. பொண்ணு பொன்ற ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ. சர்வமங்கலமாங்கல்யே. பொண்ணு மண்டபம் முழுக்க தேடியாச்சு. பொண்ணுரங்கத்தை காணுமே. எங்க போயிருப்பான்? நேத்து ராத்திரில இருந்து சக்தி கல்யாணம் நல்லா நடக்கணும்னு ஓடி ஓடி வேலை செஞ்சா. இப்ப கூட மணமேட பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தா. முகூர்த்த நேரத்துல போயிட்டானே. ஐயோ, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆ, ஒண்ணுமே புரியலையே. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவானே. ஏன் இப்படி பண்ணா? சக்தி வேற பொண்ணுரங்க கவலையில மனவரையில உட்கார்ந்துருக்கு. ஐயோ, என்ன பண்றது? இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே கடவுளே. எங்க போனா? சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ரமாமணி, என்ன சக்தி? தங்கமாத்த ஏன்னு வரல? கூப்பிட்டுட்டு வா. எதுக்கு? அதான் கூப்பிட்டுட்டு வான்னு சொல்றேன்ல. சரி சரி இரு, போறேன். சர்வாபாதா பிரசவனம் த்ரிலோக்யாய். பெரியம்மா, ஐயோ பெரியம்மாவை காணோம். ஒருவேளை அந்த ரூம்ல இருப்பாங்களோ? போய் பார்க்கலாம். அகிலேஸ்வரி ஏவமேவ காரியமஸ்மத்வீதி விநாசனம் யஜமானஸ்ய சர்வாரித்வசாந்திர. பெரியம்மா, என்ன நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க? நான் மண்டபத்து ஃபுல்லா இருக்கிற எல்லா ரூம்லயும் போய் தேடிட்டு வரேன். ஏன் என்ன விஷயம்? சக்தி தான் உங்களை கூட்டிட்டு வர சொல்லுச்சு. நான் வரேன், நீ போ. நீங்க வாங்க. இங்க என்ன பண்றீங்க? ஐயோ, நான் வரேன்னு சொல்லு, நீ போ. ஏன் பெரியம்மா உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? போன்னு சொல்றேன்ல. சரி, நீங்க பொண்ணுரங்கத்தை தேடிட்டு தானே வந்தீங்க. பொண்ணுரங்க எங்க? ஏய், போன்னு சொன்னேன்ல, போ. அப்ப நீங்க வர மாட்டீங்களா? சரி போறேன். கோபப்படாதீங்க. என் பிள்ளை பொண்ணுரங்க வரமாட்டான் போல இருக்கே.
இப்ப என்ன பண்றது? तवस्य देवस्य सुताय स्वाहा ओम अग्नये स्वाहा தள்ளுங்க தள்ளுங்க वायवे சக்தி, நான் பெரியம்மாவை மண்டபம் ஃபுல்லா தேடினேன். ரூம்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. சக்தி கூப்பிடுதுன்னு சொன்னா வரமாட்டேன்னு கோவமா சொல்லிட்டாங்க. நானும் கூப்பிட்டு பார்த்து வந்துட்டேன். அம்மா அவங்க ஏன் கோவமா இருக்காங்க? वरुणाय स्वाहा वायवे स्वाहा சின்னத்தா, பொண்ணு, ஐயா எங்கேயா இருக்க? அப்பா முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குப்பா. ஐயா மண்டபத்துல இருந்து எங்கேயா போயிட்ட? ஆளையே காணோம். எங்கேயா போயிட்ட? எங்க போயிருந்தாலும் சீக்கிரம் வந்து ராஜா. அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா. என்னால இப்ப கண்ணால மண்டபத்துக்கு வர முடியாது அத்தா. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? அத்தா, நான் எங்கனா கண்ணாத இடத்துக்கு போயிடுறேன். மனசு ரொம்ப வலிக்குதா அத்தா. எதுவும் கேட்காத. ஏன் அப்படி சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை ஏதாவது சங்கடப்படுத்திட்டாங்களாப்பா? சொல்லியா? ஐயா, அவங்க அப்படி ஏதாவது சங்கடப்படுத்தியிருந்தா நான் அவங்கள உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன்ப்பா. வந்துரு கண்ணா, வந்துரு ராஜா. ராஜா, இது பாரு, நமக்கு சக்தி தாயா முக்கியம். இங்க பாரு, தாலி கட்டுற நேரத்துல நீ இல்லன்னா சக்தி மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. டேய் வந்துரியா, வந்துரு கண்ணா, வந்துரியா. அம்மா சொல்றேன் கேளியா? என் ஆத்தா சொல்றேன் கேளுப்பா. அத்தா, மாப்பிள்ளை வீட்டுல என்னை யாரும் சங்கடப்படுத்தல அத்தா. எனக்கு சக்தி கண்ணாலத்தை நேர்ல பாக்குற அளவுக்கு மனசுல தெம்பில்ல அத்தா. என்னைய சொல்ற? ஆமா அத்தா, என்கிட்ட சக்தி தான் உனக்கு பொண்டாட்டியா வர போறான்னு யாத்தா சொன்னதுல இருந்து என் மனசு அளவுல சக்தியை நான் பொண்டாட்டியா நினைச்சிட்டேன் அத்தா. ஆனா எப்போ சக்தி எனக்கு இல்லன்னு தெரிஞ்சோ அப்பவே என் மனசு சொக்குனரா உடஞ்சு போயிருச்சு அத்தா. அப்புறம் போட்டோ மாறி போனதுனால வந்து குழப்பம்னு தெரிஞ்சு நான் என் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டா அத்தா. ஆனாலும் என்னால அங்க இருக்க முடியல அத்தா. சக்தி கழுத்துல தாலி கட்டுற பாக்கியம் எனக்கு இல்லாமலேயே போயிருச்சு அத்தா. வேற ஒருத்தர் தாலி கட்டுறது என்னால எப்படி அத்தா பார்க்க முடியும்? சக்தி நல்லா இருக்கு. நான் வீரகாலியம் வேண்டிட்டு இருப்பேன். தயவு செஞ்சு என்ன தேடாத அத்தா. முடிஞ்ச அளவு வாழ்ந்து பாக்குறேன். முடியலன்னா ஆத்தா போய் சேர்ந்த இடத்துக்கு நானும் போய் சேர்ந்துடுறேன். பொண்ணு, பொண்ணு, நான் பெத்த மவனே, அப்படி இல்ல சொல்லாதப்ப. நீயும் போறேன்னு சொன்னா இந்த ஆத்தாக்கு யாரு இருக்கா? ஐயா, உன் மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த ஆத்தா கிட்ட சொல்லு. இந்த ஆத்தா என் உயிரை கொடுத்தாவது அதை தீர்த்து வைக்கிறேப்பா. ஐயா ராஜா, மந்திரியா. இல்ல ஆத்தா, இனிமேல என்னைய வற்புறுத்தாத. நான் தாங்க மாட்டேன். ஐயா, ஐயா மந்திரியா, இதுக்கு மேல வலிய தாங்க இதயத்துல பலம் இல்ல ஆத்தா. என்னைய மன்னிச்சிராத்தா. ஏய் இல்ல பொண்ணு, இந்த நேரத்திலயா இப்படி பண்ணுவேன்? சக்திக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. ஐயோ, சக்தி காத்துக்கிட்டு இருக்காளே, சக்தி காத்துக்கிட்டு இருக்காளே. சக்திக்கு என்ன சொல்றது தெரியலையே. இதையாவது சொல்லி சமாளிப்பேன். वेदाय स्वाहा எல்லா இடத்துலயும் தேடினேம்மா, பொங்கரங்கம் இல்லம்மா. என்னத்த எப்படி சொல்றீங்க? மாமா எங்க போயிட்டாரு? ஏன் போனாரு? எங்க இருந்தாலும் உடனே வர சொல்லுங்க அத்தை. அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. சக்தி, நான் பொண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேம்மா. அவன்
அவன் சொன்னதை உன்கிட்ட சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமா? அம்மாடி, முகூர்த்த நேரத்துல உனக்கு எதுக்குமா மன கஷ்டம்? போன்ல மாமா என்ன சொன்னாரு? எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க அத்தை. என் ஆத்தா ஆசைப்பட்டது நிறைவேறாம போயிடுச்சு. அதனால என் மனசு ஒடிஞ்சு போயிருக்கேன். இந்த மன உளைச்சல்ல மேற்கொண்டு இங்க இருக்க முடியாம மண்டபத்தை விட்டு வெளியேறிட்டேன். இனிமே நான் திரும்பி வரவே மாட்டேன். சக்தி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். சக்தியை நான் வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாமா.